வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். Tnpsc Group 4 VAO Combined Civil Services Examination 4 Revised Scheme of Examination பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக Tnpsc Group 4 VAO 2022 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் அப்படிங்கிறத மார்ச் மாதம் வெளியாக போகுது. அறிவிப்புகள் வெளியான உடனேயே ஒரு 75 நாட்கள் கழித்து தேர்வுகள் அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்ம அறிவிப்புகளுக்கு முன்னதாகவே நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா தரமாக இருக்கும். சரிங்களா, பக்காவாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்கும். NSWE தரப்பிலிருந்து TNPSC Group 4 VAO அண்ட் தென் TNPSC Group 2 2Aக்கு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் வில் பிகின் Jan 20. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ வித் குவாலிட்டி. அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலிகிராம் குரூப் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் அட்மின். ஓகே, இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ குரூப் 4க்கு படிக்கிறோம். கேள்விகள் எப்படி இருக்கும், ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டால் அதில் கேள்விகள் எப்படி இருக்கும், எவ்வளோ மதிப்பெண்ணுக்கு இருக்கும், என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது தான் இது. ஆக்சுவலாக நியூ ரிவைஸ்டு ஸ்கீம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்படி காட்டுறேன். ஓகே, சிங்கிள் பேப்பர். மற்ற தேர்வு போல் 2-3 பேப்பர்லாம் கிடையாது. குரூப் 4 ஒரே ஒரு பேப்பர் தான், ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு பேப்பர் தான், ரைட். அந்த ஒரு பேப்பருக்குள்ளே பார்ட் ஏன்னு ஒன்று இருக்குது, பார்ட் பி. இதெல்லாம் கொஷின் பேப்பருக்குள்ளே இப்படி இருக்கும். பார்ட் ஏங்கிறது பார்த்திங்கன்னா இதற்கு முன்னதாக அதாவது இது ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, நியூ ஸ்கீமு. இதுக்கு முன்னாடி தமிழ் இங்கிலீஷ்னு 2 இருக்கும். அதாவது ஒன்று தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பரை தூக்கிட்டாங்க, தமிழ் மட்டும்தான் இருக்கும். சரிங்களாங்க, ரைட். பார்ட் பின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஏ தமிழ் அப்படிங்கிறது 100 கேள்விகள் இருக்கும். பார்ட் பியில் 100 கேள்விகள் இருக்கும். அப்போது ஒரு கேள்விக்கு மதிப்பெண் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.5 மார்க். அப்போது பார்ட் ஏல ஒரு 100 கேள்வி, பார்ட் பியில் ஒரு 100 கேள்வி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஒரு 100, இது ஒரு 100. அப்போது 200 கேள்விகள். அப்போ 200 × 1.5 அப்படிங்கிறது என்னென்னா 300. ஸோ 300 மார்க்ஸுக்கு மதிப்பெண் இருக்க போகுது. பார்ட் ஏங்கிறது ஒன்லி தமிழ் மட்டும்தான். பார்ட் பி ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஜிஎஸ் மட்டும் தனியாக சொல்கிறேன். ஸோ பார்ட் ஏ தமிழ், சரிங்களா. இதில் இலக்கணம், இலக்கியம், அறிஞர்கள் அது எல்லாமே வரும். ஸோ பார்ட் பி ஜிஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எத்திக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 65 வரும். ப்ளஸ் 10 கரண்ட் அஃபேர்ஸ், ரைட்டுங்களா. ஓகே, அண்ட் தென் 25 மேக்ஸ் வரும். ஸோ என்னங்க, பார்ட் ஏ தமிழில் 100 கொஸ்டின்ஸ், பக்காவாக 100 கொஸ்டின்ஸ் வந்துடும். சரிங்களா, ரைட். அது எப்படி இருக்குன்னா, இலக்கணம் அப்படிங்கிறத ஒரு 20 கேள்வியும், இலக்கியம் அப்படிங்கிறது அது பேட்டர்ன். சரிங்களா, ஓகே. நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த சிலபஸ் நான் சொன்னேன். ஓகே, சிலபஸ் இப்போதைக்கு வேணாம், பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பார்ட் ஏல தமிழ் 100 கொஸ்டின்னு, பார்ட் பி ஜிஎஸில் 65 இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, எத்திக்ஸ் எல்லாமே. ப்ளஸ் 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ் 25. ஸோ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சுங்க, 200 கேள்வி வந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் 1.5 மார்க்கு. ஸோ 200 × 1.5 = 300. அவ்வளோதான். அதுதான் இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் டியூரேஷன் 3 ஹவர்ஸ் இருக்க போது. மதிப்பெண்கள் 300. பாஸ் பர்சன்டேஜ், பாஸ் மார்க் வாங்க அப்படிங்கிறது 90. அவ்வளோதான். சரிங்களா.
பார்ட் பி ஆஃப் ஆன்சர் ஷீட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி எவல்யூட்டட் இஃப் த கேண்டிடேட்ஸ் டஸ் நாட் செக்யூர் மினிமம் குவாலிஃபைங் மார்க். இன்னொரு விஷயம் இருக்குது இதில். இந்த பார்ட் ஏல நம்ம மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ? 40%, அதாவது 60 மதிப்பெண் எடுக்கணும். 60 மார்க் பார்ட் ஏல நீங்கள் பாஸ் பண்ணால் தான் பார்ட் பி கரெக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதுதான் குவாலிஃபைடு அப்படின்வாங்க. சரிங்களாங்க? ஓகே. ரேங்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ரேங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். இப்போது நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.